என்னன்னு தெரியல. சென்னைக்கு மட்டும் அடிக்கடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. சென்னைக்கு அடுத்து உள்ள எண்ணூர் பகுதியில் உள்ள கிராம மக்கள், பெரிய குப்பம், சின்ன குப்பம், இந்த மாதிரியான உள்ள கிராம மக்களுக்கு நேற்று நைட் ஒரு 11 மணி 12 மணி போல அவங்க எல்லாத்துக்குமே மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து கண்ணு எரிச்சல், சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மூக்குல இருந்து பிளட் வந்திருக்கு. 30 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இதுல 2-3 பேர் வந்து சீரியஸ் ஐசியூல இருக்காங்க. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எண்ணூர்ல உள்ள கோரமண்டல் ஃபேக்டரி, ஃபெர்டிலைசர் ஃபேக்டரியில ஒரு லீக்கேஜ் ஏற்பட்டு அங்க உள்ள கேஸ் வந்து நேற்று நைட்டு 11 மணி போல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. 11 மணின்றனால அந்த ஏரியா உள்ள மக்கள் எல்லாமே வெளியே, சில பேரும் உள்ள வந்து எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இதை வந்து தெரிஞ்சு அவங்க எல்லாமே ஈர துணியை நினைச்சு மூஞ்சில கட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எல்லார் கதவையும் தட்டி எல்லாரும் வெளியே ஓடிவாங்க. இந்த மாதிரியான கேஸ் லீக் ஆயிருக்குன்னு சொல்லி அப்பச்சோம் பொழச்சோம் அங்க உள்ள கிராம மக்கள் ஒரு 2000-3000 பேர் எல்லாரும் கிளம்பி அந்த ஏரியா விட்டு வெளியே வந்து 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள ஸ்கூல்ஸ், கல்யாண மண்டபம், நடு ரோடு, இந்த மாதிரியான இடங்கள்ல நைட்டு ஃபுல்லா வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க. அப்படி ஓடி வரும்போது நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. விழுந்தவங்க எல்லாம் அங்க வந்து ஆம்புலன்ஸ், சேர் ஆட்டோன்னு எந்த வண்டி கிடைக்கிறோ ஏத்தி விட்டு அங்க உள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் அங்க இருந்து வந்து ஃபேக்டரியை வந்து விசாரணை பண்ணி வெளியே வந்து மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க உள்ள ஃபேக்டரியில ஒரு லீக்கேஜ் ஏற்பட்டிருக்கு. அமோனியா கேஸ் வந்து கடலுக்குள்ள வந்து லீக் ஆகி காத்துல கலந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டிருக்கு. அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. எந்த பாதிப்பு இனிமே கிடையாது, எல்லாரும் போய் வீட்டுல நிம்மதியா தூங்குங்க, கூட்டமா சேராதீங்க அப்படின்னு நைட் வந்து போலீஸ் சொல்லிருக்காங்க. அந்த ஃபேக்டரி என்னது அப்படின்னா, கோரமண்டல் ஃபெர்டிலைசர் ஃபேக்டரின்னு சொல்லப்படுற எண்ணூர்ல உள்ள இந்த ஒரு ஃபேக்டரி வந்து பேசிக்கா அங்க ஃபெர்டிலைசர் வந்து உருவாக்குறாங்க. அமோனியா வந்து ரா மெட்டீரியலை வச்சு அங்க உள்ள ஃபெர்டிலைசர் உரங்கள், நம்ம செடி கொடிக்கெல்லாம் போடுற உரங்களை வந்து அங்க தயார் பண்றாங்க. கெமிக்கல் உரங்களை வந்து அங்க தயார் பண்றாங்க. இந்த உரத்துக்கான அந்த ரா மெட்டீரியல் வந்து கொண்டு வரதுக்காண்டி இந்த ஃபேக்டரி வந்து கடல் கரையில இருக்கு. கடல் கரையில இருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலுக்குள்ள பைப் லைன் போட்டிருக்காங்க. அந்த பைப் லைன் வந்து 8 இன்ச் சைஸ்ல உள்ள பிளெக்சிபிளி ஹை பாலிஎத்திலீன் பைப்ஸ் சொல்றாங்க. அந்த பைப்பை வந்து கடலுக்குள்ள அவ்வளவு தூரம் போட்டு ஈரான், சவுதி அரேபியா இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து பெரிய பெரிய கப்பல்ஸ் வந்து கண்டெய்னர்ஸா 3000 இருந்து 8000 டன்ஸ் ஒரு மாசத்துக்கு வந்து அமோனியாவை லிக்விட் ஃபார்மட்ல வந்து அந்த கடல் கரைக்கு வந்து கொண்டு வராங்க. 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இது வந்து வச்சிருக்கணும். அப்பதான் வந்து கப்பல் வந்து தர தட்டாது. அதனால அங்க நிப்பாட்டி அந்த பைப் லைன் வழியா அந்த கப்பல்ல இருந்த அமோனியா லிக்விட் ஃபார்மட்டை வந்து இந்த பைப்ல ஜாயின் பண்ணி இந்த பைப் வழியா இந்த ஃபேக்டரிக்கு வந்து அமோனியா கொண்டு வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்ல வந்து சேர்த்து வைக்கிறாங்க. இப்படியே மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியான கப்பல் வந்து ஈரான், சவுதி அரேபியா வந்து இங்க வந்து இதை வந்து இங்க டீலோட் பண்ணுது. அப்படி டீலோட் அந்த டிரான்ஸ்பர் நடக்கும்போது அந்த பைப்ல வந்து சர்டன் பிரஷர் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். 2 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஒரு பிரஷர் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாதான் அந்த அமோனியா வந்து கேர்ஃபுல்லா அந்த ஒரு அமோனியா வந்து ஒரு வெடிக்கிற தன்மை கொண்டு வந்தது. இந்த இதை டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு முன்னாடி ப்ரீ கூலிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அப்படி ப்ராசஸ் பண்றதுக்கு பம்பு வழியா ஒரு பிரஷர் வந்து கொடுப்பாங்க. அப்படி பிரஷர் கொடுக்கும் போது இந்த பைப்புக்குள்ள இருக்கிற அமோனியா மிச்சம் மீதி இருக்கும்ல, அது வந்து வெடிக்கிற தன்மை கூட. அது வெடிச்சு இந்த பைப்ல ஒரு சின்னதா லீக்கேஜ் ஏற்பட்டு அந்த பைப் வழியா அந்த அமோனியா வந்து கொஞ்சம் அளவுல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடல் மட்டத்துல இருந்து 2 அடி ஆழத்துல பபுள்ஸா வர்றத அந்த ஊர்ல உள்ள லோக்கல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க உள்ள அந்த பெரிய குப்பம், சின்ன குப்பம், வர்மா நகர், நேதாஜி நகர் அங்க உள்ள மக்கள் தான் இதை வந்து பார்த்துட்டு அந்த கடல்ல இருந்து நுறையா வருது, மீன்லாம் வந்து செத்து வெடிக்குது அப்படின்னு பார்த்து பதறி போய் அங்க வந்து ஓடி வந்து எல்லா மக்களையும் எழுப்பி விட்டு அலர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குல்ல, அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பிரஷர் அந்த பைப்ல 2 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லலாம். அந்த பிரஷர் வந்து டிராப் ஆகி இந்த அமோனியா வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மிட் நைட்ல வந்து ஒரு 2:15 மணி, விடிய காலையில ஒரு 2:15 போல தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சீஃப் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களும் அங்க டைரக்டா வந்து இந்த கடல்ல வந்து எவ்வளவு கலந்திருக்கு, காத்துல எவ்வளவு கலந்திருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணிருக்காங்க. அந்த மெஷர் பண்ணி பார்த்து அவங்களே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா குறிப்பிட்ட அளவை விட பல மடங்கு, ஒரு 10 மடங்கு 15 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்மலா வந்து அமோனியா அப்படின்ற அந்த ஃபேக்டரியில இருந்து வெளியே வருதுல, அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க, இவ்வளவு கிராம் தான் வந்து இருக்கணும் அப்படின்றது. அந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது வெறும் 5 மில்லி கிராம் பெர் லிட்டர் தான் அமோனியா அந்த தண்ணிக்குள்ள இருக்கணும். பட் அந்த சம்பவம் நடந்தப்ப அதை செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 49 மில்லிகிராம் பெர் லிட்டர் வந்து அந்த தண்ணியில வந்து கலந்துட்டு இருக்குது. அந்த அமோனியா வந்து ஹெவிலியா வந்து அதுல கலந்துருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் காத்துல எவ்வளவு இருக்குன்றத கண்டுபிடிக்கும் போது 40 மைக்ரோகிராம் தான் அந்த காத்துல இருக்கணும். ஆனா இந்த காத்துல அதை செக் பண்ணி பார்க்கும்போது 2090 மைக்ரோகிராம் அமோனியா வந்து அந்த காத்துல வந்து கலந்துருக்கு அப்படின்றத சொல்றாங்க. காத்துலயும் தண்ணிலையும் 5-10 மடங்கு அளவுக்கு அதிகமா அமோனியா வந்து கலந்துருக்கு அப்படின்றத சொல்றாங்க. யூஎஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ரிப்போர்ட் படி மாதிரியான எக்ஸ்போஷர் ஆகுறதுக்குன்னு ஒரு சர்டன் லிமிட் வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஷார்ட் டேர்மா நீங்க வந்து எப்படி எக்ஸ்போஸ் ஆகும்னா 15 நிமிஷத்துக்கு 35 ppm நீங்க எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு டேஞ்சரான ஒரு கண்டிஷன். இதே 300 ppm உள்ளதுல நீங்க எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா இட்ஸ் டெட்லி கண்டிஷன். அது அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப இங்க உள்ள மக்கள் வந்து எக்ஸ்ட்ரீமா அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத இந்த தகவல் மூலமா அதை கன்ஃபார்ம்
கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வந்து நேத்து நைட் நடந்த விஷயம் கிடையாது. இது வந்து 96 98லயே இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கும் போது இந்த பகுதி மக்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி இந்த ஃபேக்டரியில இருந்து வெளியேற கழிவுகள்னால இங்க நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு அப்பவே போராட்டம் நடத்திருக்காங்க. அப்ப நடந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல காவல்துறை வந்து போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. கைது பண்ணி இந்த கேஸ் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் காசை போட்டு 3ல இருந்து 4 வருஷம் வரைக்கும் அந்த கேஸை நடத்தி அந்த கம்பெனிக்கார வந்து எங்க அப்பெல்லாம் நாங்க எதுவுமே பண்ணல, எல்லாமே ஸ்டாண்டர்ட் படி தான் பண்றோம்னு சொல்லி கோர்ட் அவங்களுக்கு சாதகமா போய் இந்த மக்கள் 3 வருஷம் 4 வருஷம் தண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்பயே நடந்துட்டு இருந்தப்போ அதை யாருமே கேட்கல. தொடர்ந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. மாசம் மாசம் அந்த கப்பல் வரும், இந்த அமோனியா வந்து போகும், இந்த அமோனியா வந்து இப்ப டிரான்ஸ்பர் ஆகும்போது இந்த மாதிரியான எக்ஸ்போஷர் நடக்கும். அந்த தண்ணி வந்து இப்படி கலர் மாறும், இந்த புகை வரும், அவங்க சுவாசிக்கிற அந்த காத்தே வந்து விஷத்தன்மை வாய்ந்தது. இது எல்லாமே வந்து இதுக்கு பழகி போயிட்டாங்க. 96 கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல வந்து இவங்க இதுலயே தான் வாழ்ந்து பழகி போயிட்டாங்க. அங்க உள்ள கிராம மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வாழ்ற மக்கள் வந்து இந்த ஃபேக்டரியை சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லாத நபர்களுக்கு கூட மலட்டுத்தன்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை குட்டி எதுவுமே பிறக்கிறது இல்ல. ஒரு 28 வயசு உள்ள ஒரு பெண்ணுக்கு வந்து பிபி இருக்கு, லங்ஸ் வந்து வீக்கா இருக்கு, மூச்சு திணறல் ஏற்படுது. இந்த பகுதியில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த மக்களுக்கு வந்து மூச்சு பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, பிபி, சின்ன வயசுலயே வந்து கேன்சர், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு அந்த மக்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுக்கு அவங்க வந்து பழகி போயிட்டனால இது இயல்பா நடக்கிறது தான், நம்மளுக்கு யாரும் வந்து கேட்க போறா, நம்மள யாரும் வந்து செக் பண்ண போறான்னு அவங்க இவ்வளவு நாள் அவங்க அதிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் இப்போ டிசம்பர் 1ஆம் தேதி டிசம்பர் 4ஆம் தேதி தான் மிஜாங் புயல் வந்து சென்னையே வந்து தரமட்டமாகி மறுபடியும் மீண்டு வந்துச்சு. மீண்டு வந்து ஒரு வாரத்திலே வந்து ஃபுல்லா ஆயில் ஸ்பில், ஃபுல்லா கடல் ஃபுல்லா அந்த கொசஸ்தலை ரிவர் ஃபுல்லா ஆயில கொட்டி இடமே வந்து ஃபுல்லா ஆயில் ஆகி எல்லா மீன்களும் அழிஞ்சு போய் செத்து போய் எல்லாம் மிதந்து அங்க இருக்கிற குடிநீர்ல தொலைந்தா கூட ஆயில் வருதான், அமோனியா அந்த கேஸ் வருதான், அந்த தண்ணியை வந்து அவங்க இவ்வளவு நாள் அதே குடிச்சு குடிச்சு பழகிருக்காங்க. அவங்க மீனவர்கள் தானே, அவங்க வந்து அந்த கப்பல் எடுத்துட்டு போறப்ப அந்த போட்ல வந்து ஆயில் பட்டு அது வேலையாகி அவங்களுக்கு அந்த காசு வந்து செலவாகி அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு டெய்லி சாப்பாட்டுல கூட அந்த மாதிரி ஸ்மெல் அடிச்சு இவ்வளவு வருஷமா அவங்க அதிலே தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ரீசெண்டா கூட வந்து அந்த கொசஸ்தலை ரிவர்ல அந்த பறவைகள் வந்து அந்த மீனை சாப்பிடறதுக்காண்டி வந்தப்போ அந்த ஆயில்லாம் அந்த பறவைகளோட ரெக்கையில விட்டு அவங்களால பறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா வந்து வனத்துறை எடுத்துட்டு போய் கிளினிக்ல கொடுத்து அந்த ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பறவைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆயில் கொட்டினதை கூட நம்மளால எடுத்து அள்ளி போடுறது கூட நமக்கால சோர்ஸ் இல்ல அப்படின்றப்போ இந்த மாதிரி கேஸ் பிரச்சனை பல வருஷமா அங்க நடந்துகிட்டு இருக்கு. நேத்துக்கு நடந்தது வந்து எக்ஸ்போஷர் ஆனனால நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவ்வளவு பெருசா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆயில் ஸ்பில் 800ல ஏற்பட்டிருக்கு, கேஸ் லீக் 800ல ஏற்பட்டிருக்கு, 800 இந்த ஒரு 10 நாளா வந்து அதை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களோட வாழ்வாதாரம். கடலுக்குள்ள அவங்க போனாதான் அவங்க ஒரு நாளைக்கு சாப்பிட முடியும், அவங்க மீனை போய் பிடிச்சிட்டு வந்தாதான் அதை எடுக்க முடியும். இந்த மாதிரியான கழிவுகளை டைரக்டா எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம கடல்ல கலக்கறதுனால அந்த மீன்கள் அதை சாப்பிட்டு அதுல ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆகி அதை நம்ம சாப்பிடறப்ப கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. நேத்து நடந்த அந்த லீக்கேஜ்னால 1 ஹவர் நடந்திருக்கிற மாதிரி சொல்றாங்க, 20 நிமிஷத்துல அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துல மட்டுமே ஏகப்பட்ட மீன், நண்டு, இறாலு, அந்த எலி பூச்சி, அந்த பூச்சிகள்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த எல்லாமே கடற்கரையோட தான் அது வசிச்சு இனப்பெருக்க செஞ்சு கூடு கட்டி வாழ்றது. கரையோரம் இருக்கிற அந்த உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. எல்லாமே கரையில ஒதுங்கி அது மிதந்து செத்து கிடக்குறத வீடியோல எல்லாத்துலயுமே காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் வாழ்ற இத்தனை வருஷம் அந்த ஃபேக்டரியை ஒட்டி வாழ்ந்து இருக்கிற மக்களோட நிலைமை எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அவங்க பேட்டி கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு மூச்சு திணறல் இருக்கு, லங்ஸ் வீக்கா இருக்கு, 28 வயசு தான் ஆகுது, எனக்கு பிபி எல்லாம் இருக்கு, கேன்சர் இருக்கு, சின்ன குழந்தைக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத பாருங்க. இப்படி இருக்கும்போது இதுல இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நேத்து நடந்த விஷயத்துல வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான். அந்த பிரஷரை வந்து சரியாலாம் பிரஷர் டிராப் ஆகி பைப் லைன் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டாங்க. சிரிக்காம நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. 32 பேர் அட்மிட் ஆகி 2 பேர் வந்து ஐசியூல இருக்காங்க. அந்த கண்டிஷனுக்கு போயிருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபேக்டரியை வந்து தற்காலிகமா மூடி வைக்கிறோம். எங்களோட குழுக்கள், இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இந்த மாதிரியான குழுக்கள் வந்து இது ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த ஃபேக்டரி வந்து இப்ப க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மக்கள் போராட்டத்துக்கு அப்புறமா இந்த ஃபேக்டரி வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மக்கள் எல்லாமே கொந்தளிச்சுட்டாங்க. நைட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டு காலையில போராட்டம் நடத்தினோடனே இந்த மாதிரியான அரசு சார்பில் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த ஃபேக்டரியை மூடாம இருந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எண்ணூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு. இந்த வீடியோ வந்து மேக்சிமம் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துங்க. அந்த பகுதியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா டைரக்டா நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லயே வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. மேக்சிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.